you are here. Thank you, Jesus. நீங்க இங்கே இருக்கிறீங்க. Thank you. என்ன சந்தோஷம். சரியான இடத்துல நாங்க இருக்கிறோம்ப்பா. Thank you. உம்முடைய பிரசன்னம். Thank you. உம்முடைய பிரசன்னம். Thank you. Make me stronger. நன்றி அப்பா. நன்றி அப்பா. பேசுங்கப்பா. It's you. It's your name. It's your kingdom. உங்க பேர், உங்களுடைய ராஜ்யம். It's not we, it's not me, it's you. உங்க பேர் வரணும், எங்க முகம் மறையணும். Thank you. Let your face shine and come. நன்றி அப்பா. Thank you. Thank you. I may decrease, but he may increase. நான் குறையவும் அவர் பெருகவும். Thank you. தகப்பனே பேசுங்க. I want you to come, speak. It's not me, it's not man. ஒவ்வொரு வார்த்தையும் ஒருவேளை இங்க இருக்கிற எல்லாருக்கும் போய் தொடாம இருக்கலாம், கேட்கறதா மட்டும் இருக்கலாம். ஆனா ஒரு சிலரை நிச்சயமா இன்றைக்கு அசைக்கும், மாற்றும். Thank you. You call few people. நன்றி. நீர் எப்பொழுதுமே ஒரு சிலரை மட்டும். Thank you. It's not hundreds and thousands, but one person. It's only few. இவர்களை வைத்து பெரிய காரியங்கள் செய்கிறவர் அப்பா. நமக்கு பெரியவர்கள் தேவையில்லை, படித்த ஞானிகள் தேவையில்லை, பெரிய ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் தேவையில்லை. ஆனால் என்னுடைய தகப்பன் பாதத்திலே உட்கார்ந்து அப்பா தகப்பனே என்று சொல்லக்கூடிய, உறவை உருவாக்கக்கூடிய, உறவோடு கதறுகிற ஒரு கூட்டத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். Thank you. You don't look for multitudes. You don't need a crowd. You need one person. Who is that one person? Speak, Lord. அந்த ஒருவரோடு பேசுங்க. இந்த ஒருவர் போதும். 1000 பேரை தொட முடியும். We need that one person, God. நன்றி அப்பா. யார் அந்த ஒருவர்? தகப்பனே, அது நானாக இருக்கட்டும். பேசுங்கப்பா. பேசி போகிற நேரம் அல்ல, துடிக்கிற வேளை, ஓடுகிற வேளை. டைம் இஸ் ஷார்ட். டைம் இஸ் ஷார்ட். அக்ஸலரேட். டைம் இஸ் ஷார்ட். நேரம், காலம் குறுகியது. பிள்ளையே, தூங்காதே, அமராதே, ஓடு. தேங்க்யூ. தூங்குகிற காலம் அல்ல. எழுந்திரு, விழித்திரு. தேங்க்யூ. ரைஸ், ஷைன், ரன். நன்றி அப்பா. பேசுங்க, பேசுங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைமுறைக்காக நான் ஜெபிக்கிறேன். ஓடுகிற தலைமுறை. என் ஆண்டவருக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? Tell me, Lord, what should I do for you? Thank you. கேட்கிறவனாக அல்ல தகப்பனே. The wall of Jerusalem is broken. The gates are burned with fire. Send me, Lord. என்னுடைய தேசம் அழிகிறதே தகப்பனே. எப்படி அப்பா? I can be in the comfort zone. Send me, Lord. என்னை அனுப்பும் என்று கதறி என்னை கமையாக்களை இந்த இடத்துல அனுப்பியதற்கு நன்றி தகப்பனே. Thank you. Thank you.
பல மோசேக்களை எழுப்பி யோசுவாக்களை இந்த நாட்களிலே அனுப்புவதற்காக நன்றி. தேங்க்யூ. எழுப்புங்க ஜோஷுவாக்களை. தேங்க்யூ. நன்றி அப்பா. பல எஸ்தர்கள். ஆமென், ஆமென். Touching the governments, touching the hierarchies. Thank you. நன்றி அப்பா, நன்றி அப்பா. பேசுங்க. Thank you. It's not our name, it's you, it's you, it's you. Thank you. நன்றி. ஒரு நிமிடம் கூட வீணாக்காதபடி ஒவ்வொரு வார்த்தையும் போய் சேரட்டும். தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது உங்கள் மத்தியில் வந்திருப்பது. ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகள், மேபி ஆஃப்டர் 30 years I'm here. That is the time of Jesus hiding time. 30 வருஷம். The time has come. After 30 years, just 3 years, 30 years is a time of preparation. It's not the end. It's the beginning. So long. இத்தனை வருஷமாக நான் நினச்சி பார்க்குறேன். 30 வருஷம் ஆயிடுச்சு பாஸ்டர் பார்த்து. இந்த சபைக்கு வந்தே 30 வருஷம் ஆயிடுச்சு. But that's the exact time. The duration is a time of preparation. Take your time. 30 வருஷம் எடுத்தா தான் 3 வருஷத்தில் சாதிக்க முடியும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. 3 வருஷத்துக்குள்ளே சாதிக்க நினைக்கக்கூடாது. 30 வருஷம். He took 30 years. So today when I come, I see exactly, wow, 30 years. 30 வருஷம் மறைவான காலங்களாக இருக்கணும். 3 வருஷத்துக்குள்ளேயே 30 வருஷம் செய்ய வேண்டியதை செய்யாததை எல்லாவற்றையும் முடிச்சு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் வெளிப்படுத்திய சில காரியங்களில் ஒன்று, இதுவரைக்கும் நீ நினைத்தது, இதுவரைக்கும் நடக்காதது, நினைத்து நடக்காதது, ஜெபித்து நிறைவேறாதது இந்த ஆண்டிலே நிறைவேறப் போகிறது. It's a year of completion, accomplishment. இந்த ஆண்டு நிறைவேறுகிற காலம். இத்தனை வருடமாக ஜெபித்ததை நீங்கள் தூக்கி போடாதீர்கள். நீங்கள் மறந்தாலும் எங்கள் ஆண்டவர் மறக்க மாட்டார். நீங்கள் 30 வருடத்திற்கு முன்பாக, 10 வருடத்திற்கு முன்பாக எதை உங்களுடைய டைரியில் எழுதி ஜெபித்து சோர்ந்து போய், இன்னும் சொல்ல போனால் மறந்து போனீர்களோ, அதை இந்த ஆண்டவர் அந்த டைரியை எடுத்து உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. வீட்டுக்கு போய் நீங்கள் பாருங்கள். இந்த வருஷம் 10 வருடத்திற்கு முன்பாக, 17 வருடத்துக்கு முன்பாக நீங்கள் என்ன சொன்னீர்களோ, இந்த வருஷம் அப்படியே நடக்கப் போகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். உங்களுடைய குரல் ஒரு முறை ஒரு இடத்திலே ஒரு நொடியிலே அனுப்பிய விண்ணப்பம் அது ஒரு ஏவுகணை. அது ஆண்டோடைய பாதத்திலே தங்கி இருக்கும். ஆனால் மீண்டும் திரும்பி வரும் வரைக்கும் பொறுத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. But this is a time of accomplishment. ஆண்டவர் சில காரியங்களை குறித்து சொல்கிறார். எங்கள் ஒன்று என்ன என்றால், தொடர்புகளை உறவாக்குவோம். இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னால், உறவுகளை எல்லாம் தொடர்பாக்குகிற காலம். அப்படித்தானே? சொந்தக்காரங்க, அண்ணன், தம்பி எல்லாரும் ஹாய். இல்லை ஒரு கல்யாணத்தில் ஒரு பத்திரிகை. உறவுகள் தொடர்பாக மாறுகிற காலத்தில் என் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை, தொடர்பை உறவாக்குவேன். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வேளை 10 வருடம், 15 அல்லது 30, 40 வருஷத்துக்கு முன்பாக நீங்கள் தொடர்பு கொண்டிருக்கலாம். அதெல்லாம் உறவாக மாறுகிற காலம் இது. இட்ஸ் a time to build up a relationship. என் ஆண்டவருக்கு தேவை தொடர்பு அல்ல, உறவு. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இத்தனை ஆண்டு காலமாக தொடர்பு, so many years
we have been in touch and contact with God, but this is a time God wants to build up a relationship. ஒரு ஆமென் சொல்லுங்க. இனிமேல் தொடர்பு கிடையாது, இனிமேல் உறவு. என் ஆண்டவரோடு வரும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது, டாடி, அப்பா, டாடி, அப்பா, தகப்பனே, உறவு. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே தான் 2 Chronicles 2 கொரிந்தியர் நீங்கள் பார்க்கலாம். அவர் 6வது அதிகாரத்திலே தெளிவாக சொல்கிறார், இது உறவின் காலம், இது தொடர்பல்ல. பல பேருக்கு தொடர்பு தான், ஆனால் ஏனென்றால் பல பேர் தொடர்பு கொள்ள கூடிய ஒவ்வொருவருமே பல ஏமாற்றங்கள் வறுமைகளோடு வாழ்வீர்கள். ஆனால் இந்த வருஷம் இஸ் கோயிங் டு பி வெரி மீனிங்ஃபுல் இயர். This season is a time of building up a relationship. It's not just a hi. It's a time to see the relationship. சொல்லுகிறார் என்ன என்று கேட்டார். 2 Corinthians 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 18வது வசனம். I will be a father to you, and you shall be my sons and daughters, says the Lord Almighty. நான் உங்களுக்கு தகப்பனாக இருப்பேன், நீங்கள் என்னுடைய மகனாகவும் மகளாகவும் இருப்பீர்கள். எல்லாரும் கைகளை தட்டி கொஞ்சம் நன்றி சொல்வோமா? எவ்வளோ அருமையான வார்த்தை தெரியுமா? அதற்கு மேலாக ஆண்டவர் எனக்கு இன்னொரு காரியத்தை சொன்னார். முதலாவதாக, நான் உங்களுக்கு தகப்பனாக இருப்பேன். நீங்கள் அனாதைகள் அல்ல, கைவிடப்பட்டவர்கள் அல்ல, தலைமையில் இருக்கப்பட்டவர்கள் அல்ல, மறக்கப்பட்டவர்கள் அல்ல. உறவுகள் முறிந்து போன வேளையிலே நான் உங்களுக்கு தகப்பனாக இருப்பேன். நான் உங்களுக்கு, நீங்கள் என்னை டாடி என்று சொல்லக்கூடிய மகனும் மகளுமாக இருப்பீர்கள். இது திஸ் இஸ் ரியல், உண்மையிலேயே நமக்கு தேவையான ஒரு செய்தி. ஆனால் அதற்கு மேலாக என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு செய்தி என்ன கேட்டால், யுவர் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் வில் பிகம் ஃபாதர்ஸ் அண்ட் மதர்ஸ். எல்லாம் கைகளை தட்டி நன்றி சொல்லுவோமா? என்ன என்று கேட்டால், ஒரு காலத்தில் நீங்கள் அன்பை பெறாதவர்களாக, ஒரு உறவு இல்லாதவர்களாக இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது நான் உங்களுக்கு தகப்பனாக மாறி நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக மாறிவிட்டீர்கள். ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் அவர்கள் தகப்பன்மாராகவும் தாய்மாராகவும் மாறுவார்கள். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! ஹல்லேலூயா! எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்களோ தெரியல. புரிஞ்சவங்கள ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உங்க பிள்ளைகளே தகப்பனாகவும் தாயாகவும் மாறுவார்கள். What a blessing, generational blessing. அடுத்த தலைமுறைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று கேட்டால், அவர்களே நீங்கள் எதை தேடி எது இல்லாமல் இருந்தீர்களோ, இல்லை எதற்காக ஜெபித்தீர்களோ, அதெல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு போய் உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு போய் சேரப்போகிறது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, thank you Jesus. அடுத்ததாக எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய அழைப்பில் என்ன என்று கேட்டால், there is going to be a revival coming through the faceless generation. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவாங்க எழுப்புதல் வரப்போகிறது, சரிதான். ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த தரிசனம் என்ன கேட்டால், there is going to be great revival coming through the faceless generation. There is going to be real revival through the fatherless generation. முகவரி இல்லாத ஒரு தலைமுறையை கொண்டு, தகப்பன் தாய் அன்பு பெறாத ஒரு தலைமுறையை கொண்டு நான் தேசங்களிலே எழுப்புதலை கொண்டு வர போகிறேன். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்ப்போம். There is going to be great revival. ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. அந்த எழுப்புதல் சாதாரண மக்களை கொண்டு அல்ல, படித்த பெரியவர்களை ஞானிகளை கொண்டு அல்ல, உலகம் மடமை என்று கருதுவதை, குப்பை என்று கருதுவதை, ஒன்றுக்குமே இல்லாத ஒரு ஃபெயிலியர்ஸ். Are you a failure? Are you a failure? Are you the one that thrown away? And are you the one you have no identity? The Lord says no. I'm going to choose a generation who have no identity, and I will give my identity to you, and you will rise up. Say hallelujah. ஒரு அடையாள முகமுறை தெரியாத ஒரு தலைமுறைக்கு என்னுடைய நாமம்
என்னுடைய நாமத்தை உனக்கு கொடுத்து, என்னுடைய உறவை உனக்கு கொடுத்து, உன் வழியாக உன்னை உயர்த்தி, உன் வழியாக தேசங்களிலே ஒரு எழுப்புதல் கொண்டு வர போகிறேன். ஹல்லேலூயா. so happy. நீங்க இதுல இருக்கக்கூடியவங்க ரொம்ப, நான் ஒரு சின்ன ஆளு, நான் ஒன்றும் பெருசா படிக்கல, இன்னும் சொல்ல போறா 10th 12th 2 முறை 3 முறை ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபெயிலியர்ஸ் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். உங்களை கொண்டே ஆண்டவர் எழுப்புதலை உருவாக்க போகிறார். நான் பைபிள் காலேஜுக்கு போகலை, எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் என்னுடைய ஏக்கமெல்லாம், அப்பா நான் பார்க்க வேண்டிய ஒன்றே ஒன்று, என் மகன் என் மக என்னுடைய குடும்பம் எழுப்புதல்ல ஒரு அங்கமாக இருக்கணும்ப்பா. என்னுடைய குடும்பம் ரசிக்கப்பட்டு நாங்கள்லாம் இரவு பகலாக 24 hours நாங்கள் குடும்பமாக எழுப்புதலுக்காக தேசத்துக்காக ஜெபிக்கணும் சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கைகளை தூங்க பார்ப்போம். God says that's going to happen in your family. உங்களுடைய குடும்பங்களில் நடக்க போகிறது. எழுப்புதலுக்கு வெளியிருந்து ஆட்களை தேடாதீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் குடும்பங்களில் இருந்தே அடுத்த தலைமுறையை கொண்டே, அடுத்த வாலிப பிள்ளைகளை கொண்டே எழுப்புதலை கொண்டு வர போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank God. That's a message God has given. That is the vision God has given to us. முகவரி இல்லாதவர்கள், எந்த விதமான ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லாதவர்கள். No, you have no platform. You know your parents, you know your background. But God says, use my platform. You don't need a platform. I will give you my platform to you. You don't need it. And the days are coming that you will be the platform for the next generation. Hallelujah. Hallelujah. இதுதான் எங்களுடைய ministry. We want to create a platform for other people. Just like ஒரு எஸ்தரை போல மொர்தெகாய் வந்து சொன்னான் இல்லையா, அம்மா கொஞ்சம் நினைச்சு பாரு, நீ எங்க இருந்து வந்த? You are an orphan. அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, எந்த பிளாட்ஃபார்ம் உனக்கு கிடையாதே. ஞாபகம் இருக்கா? உன்னை கொஞ்சம் திருப்பிப்பார், கொஞ்சம் திரும்பிப்பார், உன்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் திரும்பிப்பார். இன்றைக்கு you are IT, you are a doctor, right? You have such a great position, but you look back. உங்க அப்பாவை நினைச்சுப்பார், உங்க அம்மாவை நினைச்சுப்பார், உன்னுடைய பழைய வாழ்க்கையை நினைச்சுப்பார். எங்க இருந்து வந்து இன்றைக்கு so blessed, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற. ஆனா உன்னுடைய ஜனம், உன்னுடைய மக்கள், உன்னுடைய தேசம் அழிகிறதே. How can you be the comfort zone? How can you sleep? Esther, rise up. Rise up. Think of your past. It's God's blessing, God's favor. Esther என்றால் God's favor. You are God's favor. ஆண்டவர் உன்னை உயர்த்தி இருப்பதற்கு நீ ஒரு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்பதற்காக அல்ல. இட்ஸ் நாட் ஃபார் யூ. எவ்ரி பிளஸிங் கமிங், ஒவ்வொரு ஆசீர்வாதம் நீ கேட்ட கிடைச்சது வந்தது உனக்கு அல்ல, தேசத்துக்காக, ராஜ்யத்திற்காக. எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. அப்பா, எங்கேயோ கிடந்தேன், எங்க அம்மா அப்பா ஏதோ கூலி வேலை பார்த்தாங்க, ஒன்றும் இல்லாம இருந்தாங்க, இன்றைக்கு நல்ல ஒரு பொசிஷன். அப்பா, இட்ஸ் யுவர் கிரேஸ் காட், இட் இஸ் யுவர் கிரேஸ், பட் தேர் இஸ் a purpose. இதுல ஒரு அர்த்தம் இருக்குன்னு நல்லா தெரியும். சொல்லுங்க அப்பா, என்ன? I want to bless your kingdom, God. வரக்கூடிய ஒவ்வொரு ஆசீர்வாதமும் அது ஒரு பைசாவா இருக்கலாம் அல்லது ஒரு பொசிஷனா இருக்கலாம். It's not for me anymore. It's for your kingdom, God. Bless me. யாபேஸ் சொன்னா, bless me God. தப்பு இல்லை, என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்ல தப்பு இல்லை. ஆனா எங்க தப்புன்னா, எல்லாமே நாமே என்ஜாய் பண்றது, நாமே அதுக்குள்ள உட்காந்து கம்ஃபர்ட் ஜோன்ல உட்காந்து கொஞ்ச நேரம் ப்ரே பண்ணிக்கிறேன். இல்ல, திங்க் ஆஃப் த நேஷன், திங்க் ஆஃப் திஸ் யங் ஜெனரேஷன், நெக்ஸ்ட் ஜெனரேஷன். Think of the people who are on the street. Think of the people who never know Jesus. Think of this generation
who never heard of the name of the Jesus. You are saved. You are saved. But it's a time God wants you to go out. Go to the street. தெருவுக்கு போ. Go to the streets. Pick up my children. தெருவுக்கு போ. என்னுடைய பிள்ளைகளை பார். Pick up my children. I will shake the nation through my children. My children will shake the nation. They will pray. They will preach. They will heal. They will prophesy. They will plant churches. They will bring end time message. தெருவுக்கு போ. மகனே போதும். அருமையான நல்ல ஒரு பொசிஷன் போதும். Get out. தெருவுக்கு போ. I am a father. I want you to be a father. Go. It's not inside, but when you go out, I will release anointing. I will release anointing. Your anointing comes when you go out. I'm going to give a new position. Go to the streets. Look at the people. Look at this generation. Never seen the father's love. தகப்பனுடைய அன்பு இல்லாத இந்த தலைமுறையை ஒரு முறை பார். சபைக்குள்ளே so blessed with anointing, with the power, worship and prayer. That's fine. But look at this generation, the young generation. ஆண்டவர் தெளிவாக எனக்கு கொடுத்திருக்கிற செய்தி, எழுப்புதல், revival is coming through the next generation. எல்லாரும் கைகளை தட்டி நன்றி செலுத்துவோம். Thank you Jesus. It's the next generation. Go to the streets. I'm a father. I want you to be a father. நான் தகப்பனாக இருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் தகப்பனுடைய அன்பையே சுவைக்காத பிள்ளைகளாக இருக்கிறார்கள். Go. Release my love. And then you will see the revival. My children will shake the nation. My children will pray, preach, heal, prophesy, plant churches and bring end time message. Can you believe it? 1987 நான் ஒரு கத்தோலிக்க குருவாக இருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த செய்தி தெருவிலே பெக்மன்ஸ் நாங்கள் 2 பேரும் ஒன்றா படித்தவர்கள். ஸோ காளையார் கோவிலிலே அவருடைய கூட்டத்திலே நான் பேசிவிட்டு நான் தூத்துக்குடிக்கு வரும்பொழுது ஐ திங்க் ஓகே நான் தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டிலே நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது 2 பிள்ளைகள் வந்தார்கள். 2 பிள்ளைகளும் சின்ன பிள்ளைங்க, பிச்சை எடுக்கிற பிள்ளைகள். ஸோ தே நோ ஐ ஆம் ஃபாதர் ப்ரீஸ்ட். என்னுடைய அங்கேயே பார்த்து ஓடி வந்தார்கள். வந்த உடனே நான் எப்பொழுதுமே ஏழை பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற பழக்கம் உண்டது, எல்லாருமே செய்வோம். ஆகவே நான் காசு எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். அந்த பிள்ளைகள் அந்த காசை வாங்க மறுத்து விட்டார். they refused to get the money from me. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் ஏழை பிள்ளைகள், பிச்சை எடுக்கிற பிள்ளைகள், அவருடைய தேவை சாப்பாடு, ஒருவேளை சாப்பாடு. ஆகவே அந்த பணம் நிச்சயமாக அவர்களுக்கு பயன்படும் என்று நினைத்தாச்சுன்னா, எங்களுக்கு பணம் வேண்டாம் சாமி, கொஞ்சம் எங்கள் கூட வாரீங்களா அப்படின்னாங்க. ஓகே, அவர்களோடு போனேன். ஒரு 50 அடி இருக்கும் தூத்துக்குடி. இப்பொழுது அந்த பஸ் ஸ்டாண்ட், ஓகே, பழைய பஸ் ஸ்டாண்ட். வெளியே போகும்பொழுது அங்கே ஆட்டோக்களெல்லாம் நின்று கொண்டிருந்தது. அந்த ஆட்டோக்கள் மத்தியில் ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாம் நின்று கொண்டிருந்தாங்க கூட்டமாக. அதில் ஒரு பிள்ளை, ஏறக்குறைய அந்த பிள்ளை 8 வயசு இருக்கும். அந்த பிள்ளை அவர் கால்களுக்கு நடுவில், இந்த டிரைவர்ஸ் கால்களுக்கு நடுவில் போய் அங்கே போய் ஒரு குழந்தை எடுத்து
கொண்டு வந்து என்னுடைய கையிலே கொடுத்தது. சின்ன இந்த குழந்தைக்கு அப்பா இல்லை, இந்த குழந்தைக்கு அம்மா இல்லை, இங்கே தூக்கி போட்டு போயிருக்காங்க. நீங்கள் சர்ச்சு ஃபாதர் தானே, இந்த பிள்ளைய உங்கள் சர்ச்சில் கொண்டு போய் பால் கொடுங்க. இந்த குழந்தை அழுவுது, பால் இல்லை, சாக போகுது. நீங்கள் அப்பா தானே, ஃபாதர் தானே, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. God speaks even through small people. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு பெரிய போதகர்கள் தேவையில்லை, தீர்க்கதரிசிகள் தேவையில்லை. ஒரு சின்ன நிகழ்ச்சி, சின்ன மனிதர்கள் போதும். ஆண்டவர் பேசுவார். God can speak through anyone, but be open. இந்த வாழ்க்கையை மாற்றியது ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி, சின்ன பிள்ளை, அதுவும் ஒரு பிச்சைக்கார பிள்ளை, பிச்சை எடுக்கிற பிள்ளை. can change my life today. இன்றைக்கு 40,000 பிள்ளைகளுக்கு மேலே இன்றைக்கு நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கோம்னா காரணம் ஒரே ஒரு சின்ன பிள்ளை. I never received any prophecy from the greatest people. Never. I received a call from a small child. He said, this child has no father. அப்பா கிடையாது, நீங்கள் ஃபாதர் தானே. வாட் அ மெசேஜ். எல்லாரும் சேர்ச்சில் என்ன ஃபாதர் தான், ஃபாதர் சொல்லும்போது சந்தோஷம், ஓகே. இன்னைக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது ஃபாதர் நாங்கள், அது பழைய டைட்டில், இட்ஸ் ஓகே, குட். பட் டுடே இஸ் a real father. காரணம் ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு தகப்பனாக இருக்கிறத ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஆனால் அந்த செய்தி என்ன கேட்டிங்கன்னா, இந்த பிள்ளைக்கு அப்பா இல்லை, பாலில் குடிக்கணும், அழுகுது, சாக போகுது. நீங்கள் அப்பா தானே, நீங்கள் ஃபாதர் தானே. பிள்ளையை கையில் எடுத்தேன். I took the child on my hand. It was just born baby, maybe few hours. ஏன்னா தொப்புள் கொடி இருந்தது, தொப்புள் கொடி தொங்கி கொண்டிருக்கிறது. just born baby, and it's a girl baby. இன்றைக்கு எங்களுடைய இயக்கத்தில், in my organizations, you can see all girls. ஏனென்றா first seed in my life was a girl baby. Hallelujah. முதலாவது ஆண்டவர் என்ன கொடுத்தாரோ அது கடைசி வரைக்கும் போகும். நீங்கள் அங்கங்கே சுற்றி பார்த்தாலும் கடைசியில் வந்து நிற்கும். உங்கள் தரிசனம் எங்கே ஆண்டவர் என்ன சொன்னாரோ, நீங்கள் ஒரு வேளை சுற்று வழி போனாலும் கூட, யோனாவை மாதிரி போயிட்டு வந்தாலும் கடைசியில் அங்கே தான் போய் நிற்கும். ஹல்லேலூயா. ஆகவே ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஆரம்பத்திலே ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி, அழைப்பு, தரிசனம் மறக்கவே கூடாது. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு குழந்தையோ வழியாக பேசினார். இந்த பிள்ளைய கையில் தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். எங்களுடைய அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல், எங்கள் சிஸ்டர்ஸ் அங்கே கொண்டு போனேன், ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு. ஆனால் போகிற வழியிலே அந்த குழந்தை என் கையிலே மரித்து போனது. The baby died. That is a beginning. Your end is a beginning for God. எங்கேயோ ஒன்று முடிவு நினைக்கிறீங்க, அதுதான் ஆரம்பம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு முடிவு கிடையாது, ஆரம்பம்தான். ஹல்லேலூயா. So that's the time God began to speak to me. Your calling is not inside the church. Your calling is on the street. தெருவில் இருக்கிறேன், வா. Go to the streets. Pick up my children. So 3 நாட்கள் நெகமையாவை போல அழுதேன். ஆண்டவரே, ஏன் இப்படி? இந்த குழந்தை தெருவிலேயே இறந்து போயிருக்கலாம், இல்லை தாயின் கருவிலேயே இறந்து போயிருக்கலாம். ஏன் கையில் கொண்டு வந்து இறக்க வைத்தீர்?
நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. God has a great plan even in a small event. Say amen. Hallelujah. ஆகவே 3 நாட்களும் கண்ணீரோடு நான் 3 நாட்கள் அழுகுதான். எனக்கு சாப்பாடு கிடையாது, எதுவும் கிடையாது. ஈவன் சர்ச்சுக்கு வரும்போது மாஸ்க் போடுறேன், மாஸ்க்லேயும் அழுதுகிட்டே இருப்பேன். பீப்புளாக கேட்பாங்க, என்னப்பா இப்படி அழுகுறீங்க குழந்தை மாதிரி? ஆமாம், when God speaks you become a child. Say amen. ஆண்டவர் பேசினா நம்ம ஒரு குழந்தையாத்தான் மாறி ஆகணும். ஹல்லேலூயா. 3வது நாள் என்னுடைய கனவிலே என் ஆண்டவர் தெளிவாக என்னோடு பேசினார். அப்பொழுதுதான் எனக்கு இந்த go to the streets, pick up my children. My children will shake the nations. They will pray. They will preach. They will heal. They will prophesy. They will plant churches. They will bring end time message. Thank you. Brahman chalage. That was a message. So இன்றைக்கு அதை காண முடிகிறது. எழுப்புதல் எங்களை வைத்தல்ல, எழுப்புதல் நம்முடைய அடுத்த தலைமுறை, உங்களுடைய பிள்ளைகளை வைத்து, உங்களுடைய பேர பிள்ளைகளை வைத்து, இன்னும் சொல்ல பிறந்தால் அறிமுகமே இல்லாத, முகவரி இல்லாத ஒரு தலைமுறையை கொண்டு ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. பட் எழுப்புதல் ஆரம்பமாகிவிட்டது. ஹல்லேலூயா. டோன்ட் வெயிட், நவ் இஸ் த டைம். இப்பொழுதே எழுப்புதல் ஆரம்பமாகிவிட்டது. ஹல்லேலூயா. ஆகவே தான் உங்களுடைய சபையை ஆண்டவர் தேர்ந்தெடுத்த காரணம் வேறு ஒன்றுக்கும் அல்ல, அடுத்த தலைமுறைக்காக. ஃபோக்கஸ் ஆன் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அடுத்த தலைமுறையில் வழியாகத்தான் ஆண்டவர் தேசங்களை எல்லாம் அசைக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஒரு யோனாவின் புத்தகம், எத்தனை பேருக்கு பெரிய மீன் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை? இல்லை பெரிய மீன் சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசை. பெரிய மீன் பார்க்கணும்னு சொல்கிறவங்க எத்தனை பேருக்கு ஆசை? பெரிய மீன் பார்க்கணும், ரைட்? கை தூக்கி காட்டுக்கு பார்ப்போம், ரைட்? பெரிய மீன். How many of you want to see big fish in your life? Right? I know. நான் எப்போ பெரிய பெரிய மீனாக பார்க்க விரும்புவேன். And I just want to share with you Jonah, book of Jonah chapter 1 verse 17. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலேயே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். Wow. God prepared a great fish for Jonah. எப்படி ஆண்டவர் தயார் செய்து வைத்து விட்டார். ஏன் கத்துறீங்க? ஏன் புலம்புறீங்க? எல்லாம் தயாரா இருக்குது, நீங்க இப்படி போட்டு கதறுகிறீங்க. அவருடைய வேலையை பாருங்க, சரியா? உங்க வேலையை அவர் பார்ப்பார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நாம் அவருடைய வேலையை பார்த்தால் நம்ம வேலையை அவர் பாட்டில் செய்வார். ஹல்லேலூயா. இதை விட்டுட்டு ரொம்ப போட்டு புலம்புறோம். ஏற்கனவே சொல்லுறார், I prepare you are praying for a small fish but I prepared a big fish for you. நம்ம ஜெபிக்கிறத நம்ம போட்டோடு தான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு சின்ன சபை கூட்டம், ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் கூட்டம், சின்ன ஒரு கூட்டத்தை கூட்டம் இல்லை. He has got a great plan for you. He is our God. உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. God prepared a great fish. ஒரு பெரிய மீனை யோனாவுக்கு தயார் செய்து வைத்திருந்தார். ஆனால் அந்த யோனாவால் அதை நினைத்து பார்க்க முடியல. ஆனா இதை பார்க்கறதுக்கு எப்படி? There is another journey. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பெரிய மீனை பார்க்கணும்னா உருட்டி பரட்டி உடைச்சி எடுத்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் பெரிய மீனை பார்க்க வைப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, பல முறை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா யோனாவினுடைய? எத்தனை பேர் யோனாவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீங்க? நிறைய பேர் இல்லையா? ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன், ரைட்? ஐ டெல் யூ, ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர். ஐ லைக் ஹிம் so மச். வயசான காலத்தில் போதும்ப்பா என்னை விட்டுருங்கன்னு சொல்லும் பொழுது, இங்கே வாப்பா, முக்கியமான உனக்கு ஒரு வேலை இருக்கு, முக்கியமான இடம் இருக்குது. ஸோ somebody received today the message, you cannot quit, you cannot even take rest. It's the time what you prayed, something is going to happen.
you have to accelerate. You have to go fast. Say amen. Amen. So இந்த நாட்கள் எல்லாம் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு டைமே கிடையாது, நேரம் கிடையாது. ஆண்டவருடைய பணியில் ஊழியத்தில் ரிட்டையர்மெண்ட்ங்கிறதுக்கே கிடையாது. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுத்தார். we always have our own agenda. நான் ஆண்டவர் சமூகத்தில் வரும்பொழுது கேட்டிங்கன்னா அஜெண்டாலாம் வச்சிருக்க மாட்டேன். tell me Lord. பல நேரங்கள் வச்சு எழுதுவேன், என்ன பண்ணுவேன். ஆனால் அவருடைய சமூகத்தில் வரும் பொழுது அதெல்லாம் தூக்கி போட்டுருவேன். நீங்கள் சொல்லுங்கள். there's nothing wrong that you plan, nothing wrong, but always bring the plan to God and tell him, Lord, I want you to speak to me. இன்னும் சொல்ல பண்ணா ஆண்டோடைய சமூகத்தில் வரும் பொழுது come with a empty sheet, பேப்பரை எம்டியாக கொண்டு வந்து நீங்கள் சைன் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துடணும். மற்ற நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கிறங்க ஆண்டவரே. அப்போ நீங்கள் உங்களுடைய பயணம் எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. my thoughts are not your thoughts, your ways are not my ways. Hallelujah. Isaiah chapter 55 verse 8 says, right? என்னுடைய எண்ணங்கள் வாசிங்க. ஆமென். இன்னும் வாசிங்க. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ ஆமென், அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென். எல்லார் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம்மா. எப்பவுமே நம்ம நம்முடைய திட்டங்கள்லாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு தெரியாது ஆண்டவர் நம்மை குறித்து எவ்வளவு பெரிய திட்டங்கள் காரியங்கள் வைத்திருக்கிறார். But always start with small things. But always be faithful what God says. பாருங்க, ஆண்டவர் யோனாவுக்கு சொன்னது என்ன அப்படின்னா, எங்க போன்னு சொன்னார்? நினிவேக்கு போன்னு சொன்னார். ஆனால் இவருடைய திட்டமெல்லாம் போட்டு வைத்த அத்தனை அஜெண்டாவும் ஒரு நொடி போடுதல அடிபட்டு போச்சு. என்னெல்லாமோ பிளான் பண்ணியிருந்தார். தார்ஷீஷ்ங்கிறது கனவு, அவருடைய ட்ரீம் லேண்ட். இட்ஸ் லைக் எ டிஸ்னி லேண்ட். பெரிய ஒரு கனவு. திடீர்னு ஆண்டவர் ஒரு குண்டை போட்டார். எங்க போ? நினிவேக்கு குண்டு போடுவார். கவனமா இருங்க. ஆண்டவர் உங்கள் மீது குறி வச்சுட்டா குண்டு போடுவார். It's a time of shaping. It's a time God is going to release you for a new journey. Hallelujah. அந்த நியூ ஜேர்னிக்கு முன்பாகவும் ஜேர்னியோடையும் கூட பயணத்திலும் கூட பேசுவார். ஷேப்பிங் இஸ் a time, and refocusing is a time. refocus. Thank you. பாருங்க, அவர் சொல்லுகிறார் என்னவா, நீ எங்க போக வேண்டிய இடம் நினிவே. ஆனால் இவர் சொல்கிறார், இல்லை ஆண்டவரே, நான் ஏற்கனவே பிளான் பண்ணியிருக்கேன் ரொம்ப காலமாக. தார்ஷீஸ் அருமையான ஒரு இடம், எங்கள் சொந்தக்காரர்கள் அங்கே தான் இருக்கிறாங்க, கம்ஃபர்ட் அங்கே தான் போகணும். பீகார் ஒரிசானா அதை அப்புறம் பார்த்துக்கலாம், அந்த பக்கத்து வீட்டுக்காரர் அனுப்புங்க. நான் கம்ஃபர்ட் ஜோனில் திருநெல்வேலியில் போய், ரைட், ஏன்னா நான் திருநெல்வேலிருந்து வந்திருக்கிறேன். திருநெல்வேலியில் போய் அந்த ஹைவே பக்கத்தில் ஒரு பிளாட் வாங்கிட்டேன்னா அங்கே போய் சர்ச் கேட்ட பாரு, ஆண்டவரே விடுவாரா உங்களை? விட்டுருவாரா? ஆனால் சொல்வார், போமா திருநெல்வேலிக்கு போ, அப்படிதான் சொல்வார். ஆனால் அங்கேயும் நான் வருவேன். எப்படி? அங்கேயும் நான் வருவேன். புரியா? போ, பிரச்சனை இல்லை. ஐ ரெஸ்பெக்ட் யுவர் ஃப்ரீடம். ஆனால் டெஸ்டினி இருக்குதே, அது உன் கையில் இல்லை, அது என் கையில். ஹல்லேலூயா. யூ ஆர் a destiny maker. You are a destiny maker. You are not a traveler. வருவேன் கூட, அங்கேயும் வருவேன். சங்கீதம் 139 இல்லையா சொல்லுகிறார். வாசிங்க. ஆகாயத்துக்கு போனாலும் சொல்லுங்க, வாசிங்க. சங்கீதம் 139. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆமென். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதலையும் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து
அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளை எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முன்புறத்திலும் பின்புறத்திலும் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமா இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் பாதாளத்திலே போய் நல்லா கம்ஃபர்ட்டா டபுள் பெட்ரூம் போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். உமது வலது கரம் என்னை பிடிக்கும். எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. விட மாட்டார். He is a chasing God. கை தட்டுங்க. விரட்டுவார், உங்களை விட மாட்டார். ஆமென். எங்க போனாலும் சரி, அது நீங்க திருநெல்வேலிக்கு போனாலும் சரி, இல்லாட்டா கேரளாவுக்கு போனாலும் சரி, இல்லை அமெரிக்காவில் போய் செட்டில் ஆக போனாலும் சரி, விட மாட்டார். எங்க குறித்து வைத்தாரோ அங்க கடைசியா போய் நிற்பீங்க. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துவோம். பாருங்க, ஆனால் ஆண்டவர் சொன்னது நீ நினிவேவுக்கு போ, ரட்சிப்பு அங்கதான். ஆனா தார்ஷீஸ் ஒரு கம்ஃபர்ட் ஜோன், உன்னுடைய மக்கள் இருக்கிற இடம், பிரச்சனை கிடையாது. பாருங்க, ஒரு வசனம் முக்கியமான காரியம் என்னன்னா, எங்க பிரச்சனை கேட்டீங்கன்னா, he made a very big major mistake. அங்கதான். ஆனாலும் அந்த தவறு, when you make such a blunder and mistake, அந்த நேரத்திலும் உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருந்தா, அவருடைய கிருபையில அந்த தவறுகள் மத்தியிலும், even in your mistake, his grace will elevate you and upgrade you and take you into his destiny. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அவன் தவறு செஞ்சது சாதாரண தவறு கிடையாது. நான் போக மாட்டேன்னு சொன்னா பரவாயில்லை, நான் இங்கே தான் இருப்பேன்னு சொன்னா பரவாயில்லை, இதுதான் என்னுடைய பிளான் சொன்னா பரவாயில்லை, என்னுடைய அஜெண்டான்னு சொன்னா பரவாயில்லை. ஆனால் ஒன்று, அவன் செய்த பெரிய தப்பு என்ன கேட்டீங்கன்னா, 1வது அதிகாரம் 3வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களோடு, திருப்பி சொல்லுங்க, தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி, நான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களோடு தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். The big blunder, the major blunder, the man of God is moving away from God's presence. ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அவன் தூரமாக போனான். ஆனாலும் தாயின் கருவிலேயே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் என்று சொன்னவர், தாயின் கருவிலே முன்பாகவே உனக்கு நான் பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்னவர் விடுவாரா என்ன? நீ even when you take a wrong direction, wrong decisions, he will never leave you. நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. விடவே மாட்டார், உங்களை விடவே மாட்டார். நீங்க அடுத்தவங்களை காட்டலாம், அவங்க ரொம்ப ஸ்மார்ட், நல்லா படிச்சிருக்கிறாங்க, அவங்க PhD வாங்கியிருக்காங்க, அவங்க பைபிள் காலேஜ் படிச்சிருக்காங்க, அவங்க டாக்டரேட். இட்ஸ் யூ. நான் படிச்சது கிடையாது ஆண்டவரே, ஃபெயிலியர் ஆண்டவரே, எனக்கு யாரும் கிடையாது, எனக்கு அப்படி ஒன்றும் பெரிய கீபோர்டு வாசிக்கிறதுக்கெல்லாம் திறமை கிடையாது, என்னால் பாட முடியாது, எனக்கு ஒன்றும் ஆன்லைன்லேயோ ப்ரீச் பண்ணலாம் முடியாது ஆண்டவரே, என்னை விட்டுருங்க. நோ, God is calling you. Come. காலையில் தெளிவாக சொல்லுகிறார், உன்னுடைய பட்டம் தேவையில்லை, உன்னுடைய பொசிஷன் ஆண்டவருக்கு தேவையில்லை,
உன்னுடைய கிரெடிட்ஸ் தேவையில்லை. உன்னுடைய கிரெடிபிலிட்டி எங்கன்னு சொன்னா, ஐ எம் நத்திங் காட், நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நான் ஒரு உதவாக்குற ஆண்டவரே, ஐ எம் எ ஃபெயிலியர் காட். அதுதான் அவருடைய ஸ்ட்ரெங்க்ஸ், அதான் அவருக்கு கிரெடிட். இந்த உலகம் அவர் பட்டம் பதவி உங்களுடைய அந்தஸ்து உங்களுடைய எல்லாவற்றையும் பார்க்கும். ஆனா ஆண்டவரோ ஒன்னே காப்பார், மனிதனும் முகத்தை பார்க்கிறார். ஆண்டவரோ சத்தமா, நல்ல சத்தமா சொல்லுமா, நீ மட்டும் சொல்லுமா, கொஞ்சம் சத்தமா சொல்லு, நல்ல சத்தமா. பிரைஸ் காட். எல்லாரும் கை தட்டுவோமா? ஏன்னா இந்த யங் ஜெனரேஷன் மெயின் ப்ராப்ளமே அதுதான். எல்லாம் முகத்தை பார்ப்பாங்க, சோ பியூட்டிஃபுல் பா, ட்ரெஸ் சோ நைஸ் பா, ஹேர் ஸ்டைல் சோ நைஸ் பா. இதெல்லாம் எங்க சலூன் ஸ்பால வந்தது, புரியுதா? ஆண்டவர் சொல்லுகிறா, இல்லம்மா உன்னை குறிச்சு திட்டம் வச்சிருக்கிறேன். எங்க போய்கிட்டு இருக்கிறேன்? மனிதன் முகத்தை பார்க்குறான், நான் உன் மனுஷ பார்க்குறேன், உள்ளத்தை பார்க்குறேன். உங்கள் அப்பா யார், உங்கள் அம்மா யார், எவ்வளோ சொத்து எவ்வளோ ப்ராப்பர்ட்டி பார்ப்பாங்க. எனக்கு அது வேணாம்மா, நீ என் பிள்ளை, புரியுதா? நீ என் மக. ஐ ஹவ் chosen you. அடுத்தவங்களை பார்க்காத. Don't look at the past. No, I'm with you. நான் உன்னோட கூட இருக்கிறேன். என்ன பாருமா, மனிதர்கள் முகத்தை பார்ப்பாங்கம்மா, அந்தஸ்தை பார்ப்பாங்கம்மா, உன் ஜாதியை பார்ப்பாங்கம்மா. நான் வேணாம், என் ஐடென்டிட்டிமா, ஐ வில் கிவ் யூ மை ஐடென்டிட்டி மை சன். உனக்கு வேற ஒண்ணு வேண்டாம், ஓடாத, போதும், ஃபெயிலியர் சொல்லாத. என்னுடைய ஐடென்டிட்டி உன் கூட எதுக்கு? ஒன்னே ஒன்று. தாவீது ராஜா கேட்டானே, அடிபட்டான். எப்படி 50 சங்கீதம் வரைக்கும் வித்தியாசமா இருக்கும். 50 சங்கீதத்துக்கு அப்புறம் பாருங்க, புலம்புறான். எப்படி புலம்புறான் 51ல, பா நீங்க எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கப்பா, ஆனா அந்த பரிசுத்த ஆவியை மட்டும் என்கிட்ட எடுத்துடாதீங்க. ஏன்? இந்த தாவீது முன்னாடி என்னெல்லாம் சொன்னான், என்னவெல்லாம் கேட்டான், எப்படிலாம் ஜெபித்தான், என்னெல்லாம் சொன்னான். அப்படி உலகத்திலே என்ன மாதிரி ஒரு ராஜா தோணக்கூடாது. அப்படி எல்லா இடங்களையும் ஜெயிக்கணும், எல்லாவற்றையும் கட்டணும். இந்த ஃபேமஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பர்சன் இன் தி வேர்ல்ட். அப்படித்தானே சொன்னான், அப்படித்தான் கேட்டான். ஆனா மாறிட்டானே. ஒன்று சொன்னான், எல்லாத்தையும் எடுத்துக்கிறேங்க, எனக்கு அதெல்லாம் வேணாம், ஆனா ஒன்னே ஒன்று வேணும், உங்களுடைய பிரசன்னத்திலிருந்து என்ன எடுத்துடாதீங்கப்பா. Thank you. Somebody says, that's your prayer today. Lord, you have taken away everything from me. என்கிட்ட எல்லாமே எடுத்துட்டீங்கப்பா, ஆனால் ஒன்றை மட்டும் இவங்க தொட முடியலை. உங்களுடைய பிரசன்னம் எனக்குள்ள, இதை மட்டும் இது வரைக்கும் யாராலையும் டச் பண்ண முடியலை. ஐ எம் வெரி ஹாப்பி காட். கைதட்டுங்க பார்ப்போம். அதுதான் புரியுதா? அதுதான் சொன்னார். ஆனா இவன் செய்த பெரிய தப்பு என்ன கேட்டீங்கன்னா, ஆண்டோடைய பிரசன்னத்திலிருந்து ஓடுனான். ஆனாலும் விட மாட்டார். நீ ஆகாயத்துக்கு பறந்து சென்றாலும் அங்கேயும் இருப்பார். நீ பாதாளத்துக்கு அடியிலே சென்று படுத்து கொண்டாலும் அங்கேயும், ஒளிந்து கொண்டாலும் அங்கேயும் வருவார். When you say I am shameful, I feel so shame, I lost my respect என்று நீ முகத்தை காட்டாத ஃபேஸ்லெஸ் ஜெனரேஷன், அந்த வேளையிலும் ஆண்டவர் உன்னோடு கூட சொல்வார், உன்னைத்தம்மா தேர்ந்தெடுத்தேன், தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இந்த குறைகள்லாம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா உன்னை நான் தாயின் கருவிலேயே உன்னை குறிச்சு வச்சுட்டேம்மா. ஹல்லேலூயா. ஆனா ஒன்னே ஒண்ணு, அவருடைய பிரசன்னத்திலிருந்து தவறி போனான், ஓடி போனான். Thank you Jesus. But our God is so good. He is a chasing God. பின்னாடியே வந்து ஓடினார். விட்டுருவாரா பிள்ளைய? விட்டுருவா? தாய், பெற்ற தாய் பால் குடிக்கும் குழந்தையை மறந்தாலும், பெற்ற தாய் தன்னுடைய குழந்தை, பால் குடிக்கிற குழந்தையை மறந்தாலும், ஆனால் he will never forget you. இல்லையா? அப்படித்தானே ஐசியா 45 சொல்லுகிறது. பெற்ற தாய்க்கு அன்பு வற்றி போகுமோ? பெற்ற தாய் தன் பால் குடிக்கும் குழந்தையை மறந்தாலும் அவர் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை. உன் பெயரை அவருடைய உள்ளங்கையிலே குறித்து வைத்திருக்கிறார்.
அருமையான ஒரு செய்தி கேட்டிங்களா? உங்களுடைய பேரை இதை பேப்பரில், டைரியில், இல்லை கம்ப்யூட்டரில் போட்டு வைக்கல. அவர் சொல்லிக்கார், கையிலே பொறித்து வைத்திருக்கிறேன். இன்னும் சொல்லலை, நெத்தியில் வைக்கல, பின்னாலும் சொல்லலை, கையிலே பொறித்து வைத்திருக்கிறேன். காரணம், இந்த கையை எப்போ பார்த்தாலும் இந்த கையவே நான் பார்ப்பேன். சாப்பிடும் பொழுது பார்ப்பேன், தூக்கும் பொழுது பார்ப்பேன். இந்த கையை பார்க்கும் பொழுது நான் உன் பேர் தான்மா வரும், தம்பி உன் பேர் தான்ப்பா வரும். எனக்கு வேற யாரை பற்றி ஞாபகமே வராது. உன்னை குறிச்சே நான் நினைச்சு கொண்டே இருக்கிறேன். ஏன்பா இப்படி நீ முகம் ஒரு வெட்கத்தோடு ஒரு மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய ஃபெயிலியர்ஸை பற்றியே நினைக்கிற மற்றவங்க என்ன சொல்லுவாங்க? நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வருவேன்னு நினச்சேன், கடைசியில் இப்படி ஃபெயிலியர் ஆகிட்டேன், வீட்டுக்கு போகவே எனக்கு என்னால் முடியாது, வெக்கமாக இருக்குது சொல்லுகிறாயா மகனே? இல்லை, உங்கள் வீட்டுக்கு நீ திரும்பி போகும் பொழுது எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, இவனுக்கு எங்கிருந்து இங்கிருந்து இந்த ஞானம் வந்தது என்று கேட்பார்கள். எல்லாரும் கையில் தட்டுங்க பார்ப்போம். தேங்க்யூ. சேசிங் காட். அவன் போனான், அவர் கம்ஃபர்ட் ஜோனில் போனான். அதுவும் பார்த்தீங்கன்னா கப்பலில் எங்கே போயிட்டான்? அடி தளத்துக்கு போயிட்டான். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. பிரச்சனை வரும் பொழுது, பிரச்சனை நீங்கள் ஆண்டவரோடு நடக்கிறீங்கன்னா, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஏதோ அப்படி நிற்கக்கூடாது. எப்படின்னா, ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனை முடியும் முன்னாடி இன்னொரு பிரச்சனை வந்து, ரெண்டாவது பிரச்சனை முடியும் முன்னாடி மூணாவது பிரச்சனை வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார்னு அர்த்தம். ஹல்லேலூயா. பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடக்கூடாது. பிரச்சனைகள் வந்துருச்சுன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்கு இப்பந்தான் ஒரு புதிய ஒரு பயணம் ஆரம்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிரச்சனையும், every challenge is going to become a great blessing and a breakthrough in our life. Hallelujah. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு பதில் உண்டு. எப்பொழுதையும் கவனிச்சுக்கொள்ளணும். small blessing, small problem is a small blessing, big problem is a big blessing. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சின்ன பிரச்சனை எப்பொழுதுமே சின்ன ஆசீர்வாதம் தான். ஒரு பிரச்சனையை பார்த்து ஐயோ ஆண்டவர் எங்களை ஆசீர்வாதிங்க ஆசீர்வாதம் குட். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. எப்படியா? பெரிய மீனை வைத்திருக்கிறார். ஆனால் பெரிய மீனை வச்சிருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணுவார்னா, பெரிய பிரச்சனையை கொடுப்பார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் கை தூக்க பார்ப்போம். தெரியும், நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இன்னும் கை தூக்குனங்களா? இன்னொரு கை தூக்குங்க. கை தூக்குனவங்க யாரையெல்லாம் பெரிய பிரச்சனை இருக்குன்னா, I want to tell you, very soon you are going to see a great miracle going to happen to you. கை தூக்குனவங்க ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், not only this year, the coming 2 years, you are going to see the major breakthrough. என் ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். என் ஆண்டவர் பெரிய ஆச்சரியமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். Because you are facing a major challenge in your life, but I tell you today, it's a big problem, is going to be a big blessing. Hallelujah. So மறக்கவே கூடாது. Small problem, small blessing. Big problem, big blessing. அதனால ரொம்ப பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு ஹல்லேலூயா சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஒரு ஹல்லேலூயா, ரெண்டு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ரெண்டு ஹல்லேலூயா, மூணு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா மூணு ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் எப்பொழுதுமே அப்படித்தான். ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா தேங்க்யூ ஜீசஸ், ரெண்டு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், மூணு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். The more problem you have, the more you begin to thank God, you will see the breakthrough. Hallelujah. Amen. பாருங்க, அந்த வேளையிலும் ஆண்டவர் பேசினார். எப்போ பேசுவார்? பிரச்சனை மத்தியில் பேசுவார். கம்ஃபர்ட் ஜோனில் மட்டும் அதில் நினைக்காதீங்க. முக்கியமாக ஆண்டவர் பேசுவது எங்கன்னு கேட்டால் பிரச்சனைகள் மத்தியில் பேசுவார். Allow our God to speak in our problem. God needs problem. God always wants to speak to the people through the problems. So don't try to evade or throw away. ஒவ்வொரு ப்ராப்ளம் வரும் பொழுதும் அதை ஃபேஸ் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் யோசுவா கற்றுக்கொடுத்தார். தூரமாக இல்லை, சுத்து கோட்டையை பார்த்து, எரிக்கோ மதுரைகளை பார்த்து 6 நாளும் போன்னு சொன்னார். 6 நாளும் ஆண்டவருடைய நாமத்தை நீ துதித்து கொண்டு செல், அமைதியாக போகணும். நான் 7ஆவது நாள் தான் ஒட்டைக்கணும்.
Seventh day is a time to break out. But 6 days you have to proclaim the name of the Lord. பிரச்சனைகள் வரும்பொழுது ஓடக்கூடாது, துதிக்கணும். ஹல்லேலூயா. ஒரு யோபுவை போல நாம் துதிக்கணும். பாருங்க, 40வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது என்ன என்று கேட்டால், அவன் பிரச்சனைகளோடு இருக்கும் பொழுதுதான் தன்னுடைய நண்பர்களுக்காக அவன் ஜெபித்தானான். அப்படி ஜெபிக்கிற பொழுது அவனுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தாராம். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் மத்தியிலே துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. ஒரு பிரச்சனை நினைத்தான், இங்கிருந்து ஓடுறது ஒரு பிரச்சனை, கப்பல் வந்து பிரச்சனை, புயல் வந்தது பிரச்சனை, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. கடைசியில் என்ன பண்ணாங்க, தூக்கி கடல்லையே போட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன குடத்துல போட்டிருந்தா, கிணத்துல போட்டிருந்தா வெளியே வந்துடலாம். கடல்ல போட்டுற ரொம்ப சந்தோஷம். அதான் ஜெபம், போதும்பா போதும், இதுக்கு மிச்சம் நமக்கு எனக்கு வேணவே வேண்டாம். விடுவாரா? இப்பந்தான் பெரிய மீனை தயார் செய்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பெரிய மீனை பார்க்க விரும்புகிறவங்க குளத்துலையோ கிணத்துலையோ அதுதான் சும்மா பைப்படியிலேயே பெரிய மீனை பார்க்க முடியாது. எங்க பார்க்கணும்? ஆழ்கடலில் போனாதான் பெரிய மீனை பார்க்க முடியும். புரியுதா? இன்னைக்கு எத்தனை பேர் பெரிய பிரச்சனையில, மீளாத கடன் தொலைல, வட்டி கட்ட முடியாம கீழே போய் இருக்கிறீங்க. இந்த நேரத்தில் இனிமேல் எனக்கு ஆண்டவர் வேண்டாம், சபையும் வேண்டாம், குடும்பம் வேண்டாம், சூசைட். Who is that? Who is that? போது ஆண்டவரே. மோசே ஜெபிச்சான்ல, என்ன எப்படி ஜெபிச்சார்? என்னை எடுத்துக்கொள்ளும், too much for me, இதுக்கு மிச்சம் என்னால் சுமக்க முடியாது, kill me. என்ன வேர்டு? எந்த அளவுக்கு போயிட்டார் ஒரு மனிதன், தேவ மனிதன் முகமுகமாக தரிசித்து ஆண்டவரை சொல்கிறார், இப்படிப்பட்ட ஒரு மனிதனை என் வாழ்க்கையில் பார்த்த ஒரு தாழ்மையான மனிதன், அது என்னுடைய முகத்தை கொடுத்து நண்பனை போற அப்படியெல்லாம் சொன்ன ஒரு மனிதன் சொல்கிறான், கில் மீ லார்டுன்னா எப்படி இருக்கும்? காரணம், we are human. ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், ஆண்டவருடைய மனிதர்களா இருக்கலாம், everybody is a human. The time will come. மதர் தெரசா கூட ஒரு முறை சொன்னாங்க, என்ன அப்படின்னா, there was a time I want to even commit suicide. அப்படி ஒரு வேதனை வந்துருச்சு. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவர் எப்படி? Everyone has a time, and that is the time the grace of God comes upon you. Hallelujah. அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்க நினைக்கிற வேளையிலேயே ஆண்டவர் வருவார், பேசுவார். காரணம், உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தூக்கி போட்டாங்க, தூக்கி போடுவாங்க. நீங்க போகணும் தேவையில்லை, பக்கத்தில் இருக்கிறவங்க தூக்கி போட்டுருவாங்க. பக்கத்தில் நம்ம இருக்கிறவங்களே நம்ம நல்லா இருக்கியம்மா, நல்லா இருக்கிறியே பார்ப்பாங்க, வீட்டை பார்ப்பாங்க, காரை பார்ப்பாங்க, உங்களை புரியுதா? பார்ப்பாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே, நாமா வந்துட்டானே பாரப்பா, எப்படி இருந்தாங்க இன்றைக்கு பாரு, எப்படி தூக்கி போடுவாங்க. பிரச்சனை வெளியேந்து வராது, உள்ளுக்கிறதே வரும், தூக்கி போடுவாங்க. ஆனாலும் the God whom you trusted, he will never leave you. Hallelujah. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். ஆமென். விடவே மாட்டார். தூக்கி போட்டாங்க, வேற யாரில் இருக்கிறவன் தூக்கி போட்டாங்க, ரொம்ப கம்ஃபர்ட் ஆயிட்டாங்க. அடுத்தவன் அழியும் பொழுது இவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் ஆண்டவர் விடுவாரா? பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரும்பொழுது தான் தெரியும் ஆண்டவர் நம் பக்கத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை தான் இல்லை, 2 பிரச்சனை இல்லை, 3 பிரச்சனை, இப்படி ஒரு பாட்டம், யூ கம் டு த பாட்டம். அந்த வேளையெல்லாம் உங்களுக்கு தெரியும் அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை. ஹல்லேலூயா. நினைச்சு பார்க்க முடியுமா? அவ்வளவு பெரிய ஆளும் கடல்ல கொண்டு போய் தூக்கி போட்டு எல்லாருக்கும் ரொம்ப ரிலீஃப் ஆகிற வேளையில் பார்த்தீங்கன்னா, இவன் நினைச்சா, உன் கால் கல்லிலே மோதாதபடி. எப்படி? அடுத்தது என்னது? உன் கால் கல்லிலே மோதாதபடி தூதர்களை அனுப்பி உன்னை தாங்கிக் கொள்ளுவேன். கைதட்டுங்க பாப்போம். போவேன், கீழே போவேன், கீழே போய்கிட்டே இருப்பேன், அடிமட்டத்துக்கு போவேன். You will go to the bottom of your life, but you will never touch the soil. நீ போவே, ஆனா அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலத்தில் உன் கால் வைக்காது. அதை மீன் தான் வச்சுக்கொண்டு, நீ வைக்க மாட்டே. ஹல்லேலூயா.
பாருங்க, அங்கேயும் ஆண்டவர் ஒரு பெரிய மீனை வைத்தார். Praise God. He prepared a great fish for the people who loved, and God has a destiny and plan for you. உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருப்பார் என்றால், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, எல்லாமே இழந்து போனாலும் சரி, எல்லா பண பிரச்சனைகள் வந்தாலும் சரி, உங்களால் வட்டி கட்ட முடியாவிட்டாலும் கூட உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருப்பார்னா, அவர் சின்ன மீனை கொடுக்க மாட்டார். திடீர்னு ஒரு பெரிய மீனை கொடுத்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு புதிய பயணத்தை கொடுப்பார். Hallelujah. That's why today I want to tell you, God is preparing a great fish for you. Hallelujah. சின்ன ஆள் அல்ல, சின்னவங்க இல்ல, பெரிய ஒரு ஆள் ஆண்டவர் உங்களோடு கொஞ்ச நாட்களில் உறவாக்க போகிறார். Hallelujah. புரியுதா? தொடர்புகள் எல்லாம் உறவாக்க சொல்லும் பொழுது நீங்க 100-200 பேரை பார்க்க விரும்பலாம், சின்ன சின்ன மீனை இல்ல, ஒரு பெரிய மீன் போதும். Hallelujah. God always prepares. It's a time of preparation. சீடர்கள் வந்து கேட்டாங்க, எவன்ட்ட? John the Baptist சொன்னாங்க, we want to follow you. You are Messiah, right? We want to follow you. So excited. Everybody was excited. But John the Baptist was not excited. No. Sorry. தவறா புரிச்சிட்டீங்க. I'm only a preparation. Someone coming behind me. I'm only a preparation. Don't look at me. அவர்தான் உண்மையான மேன் ஆஃப் காட். பார்த்தீங்களா என்ன சொல்றாரு? நான் இல்லை, அவர். நான் குறையவும் அவர் பெருகவும். Don't look at me. The real Messiah is him, not me. I'm only a preparation for him. இந்த நாளில் பாருங்க, 2 Chronicles, I think chapter 6, right? 2 Chronicles, நாளாகமம், right? 2 Chronicles, right? நாளாகமம். Yeah. 2 Chronicles chapter 6 சொல்லுவார். பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம I think yes, அந்த அங்கே ஆலயம் பிரதிஷ்டை பண்ணுகிறாங்க. they are dedicating the new temple. அந்த வேளையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓகே ஆல்சோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் கிங் ஓகே. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார் என்ன அப்படின்னா, 2 Chronicles chapter 6 words 7 and 8 வாசிங்க பாப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் மனதில் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி, என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதிலே இருந்தது, நல்ல காரியம்தான். ஆகிலும் நீ அந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய். உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் குமாரனே என் நாமத்திற்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் என்றார். வாவ், என்ன செய்தி கேட்டீங்களா? ஒருவருக்கு வேதனை, இன்னொருக்கு ஆசீர்வாதம். அப்பாவுக்கு வேதனை, ஆனா பிள்ளைக்கு சந்தோஷம். அப்பாவுடைய வேதனை, பிள்ளைக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. அப்பாவுடைய ஆசை கடைசியா ஆண்டவருக்கு இவ்வளோலாம் கட்டிட்டோம், கடைசியா ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவோமே. ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, இங்க பாரு, என் ஹார்ட்டெல்லாம் நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அடுத்த தலைமுறைப்பா, கொஞ்சம் விட்டு கொடுக்குறியா? கொஞ்சம் விட்டு கொடுவேன். இந்த மைக்கை கொஞ்சம் அங்கே கொடு, இந்த பிளாட்ஃபார்மை கொஞ்சம் அங்கே கொடு, அடுத்த உன் பையனை கொஞ்சம் கூப்பிடு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பாஸ்டர் பையன் சொன்னாங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, உங்கள் பையன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வாவ், ஸோ ஹாப்பி. ப்ரைஸ் காட். விட்டு கொடு கொஞ்சம். எங்கள்கிட்ட மினிஸ்ட்ரியில் நீங்கள் என்றைக்குமே நாளாக முன்ன வந்ததே கிடையாது, ஒரு நாள் வந்தது கிடையாது. ஈவன் சின்ன பிள்ளைங்க 7 வயசா இருக்கலாம், 8 வயசா இருக்கலாம், மைக்கை கொடுத்துருவேன். யூ கேன் டூ, யூ கேன் டூ. எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு, போதும். இப்போ இட்ஸ் யுவர் டைம் ஃபார் யூ. கம் கம், ஐ ஹவ் சச் எ பிக் பிளாட்ஃபார்ம் டுடே. கம், யூ கம். அதுதான் என்னுடைய அபிஷேகம் இன்றைக்கு உயர்ந்திருக்குது. ஆமென்.
ஆசீர்வாதம் மட்டுமல்ல, அபிஷேகம் உயர்ந்த காரணம் நான் இன்னொருத்தட்ட கொடுத்த உடனே ஏன் அபிஷேகம் கூடிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த திறக்கிற வேளையில அப்பாவை நினைச்சு பார்க்குறான் சாலமோன். அப்பா இல்லை, போயிட்டாரு. சொல்றான், எங்க அப்பா அவர் உயிரோருக்கு சொன்னாரு, ஆலயம் கட்டணும்னு ரொம்ப ஆசைப்பா, நான் எல்லாம் கட்டினேன், நான் ஆண்டவருக்கு ஒரு நல்ல பெரிய ஆலயமா நான் கட்டிடணும், சாக முன்னாடி பண்ணிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் ஆண்டவர் என்னோடு பேசினார், இல்லை தாவீது, உன் பையனுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துட்டு போ. எனக்கு கஷ்டமா இருந்தது. ஆனாலும் அவர் சொல்லும் பொழுது என் பையனுக்கு அப்படின்னா என்னை விட என் பையனை குறித்து அவர் இவ்வளவு திட்டம் வைத்திருக்கிறாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆலயத்தை திறக்கும்போது பெரிய விழா எல்லாம் நடந்தது. ஆனாலும் அந்த இன்னாகிரேஷன்ல எடுத்து சொல்லுகிறான், அப்பா அவன் நினைக்கிறான், பிள்ளைங்களே, வாலிப பிள்ளைங்களே, தம்பி தங்கச்சி, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. somebody paid for you, right? somebody cried for you. இன்றைக்கு இப்படி உட்கார்ந்துருக்கிறீங்க, ஆண்டோடைய ஆலயத்தில் துதிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, இன்னும் சில பேர் நல்லா ஹையர் ஸ்டடீஸ், ஹையர் பொசிஷன், பட் somebody paid for you. It's your father, it's your mother. சாலமோன் வந்தான். நெக்ஸ்ட் ஜெனரேஷன், இன்றைக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பெரிய பிரச்சனையா தான். It's me. I tried. I did a PhD. I went to America. I went to London. I went to, you know, that. It's me. ஜெனர் அவன் எடுக்கும்போது சொல்றான், இது நான் இல்லை, எனக்கு சுத்தமாக அந்த ஐடியா கிடையாது, என்னுடைய எல்லாம் வேறு. ஆனால் இன்னைக்கு நினச்சி பார்க்குறேன், எங்கள் அப்பா சொன்னாங்களே, என் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தம்பி, ஆண்டவருக்கு பெரிய ஆலயம், உலகத்திலே சிறப்பான ஒரு ஆலயத்தை கட்டிட்டீங்கன்னா அதான் எனக்கு. அது என்னன்னா, நான் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் நீ செய்யணும் ஆண்டவர்ன்னு சொல்லிட்டாரு. கஷ்டம்தான், ஆனாலும் எனக்கு சந்தோஷம். என் பையன் செய்கிறானேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. He started. I tell you, I think that I look at him, he should be crying. இந்த இன்னாகிரேஷனில் அழுதுருப்பா அப்பாவை நினச்சி அவ்வளோ பெரிய இதை நினைக்கும் பொழுது, நான் இல்லைப்பா, எங்கள் அப்பா, my father David. Wow, next generation, you are blessed. But think of the past generation. The generation, no, செஞ்சிருவேன். Good, you have ability, you have opportunity, you have a destiny, but I tell you, somebody has already laid the foundation. It's not by the power, it's not by the mighty, it's not by the property and all the investment, it is by the tears of your fathers and mothers. உங்க அப்பா அம்மா பண்ண கண்ணீர். அருமையான பிள்ளைங்களை புரிஞ்சு கொள்ளுங்க, உங்களுடைய தாய் தகப்பன் வடித்த கண்ணீர், தியாகம். This is the generation God needs. Look back to your fathers and mothers, how much they have paid for you. When they become old, 60 years, 70 years, ஒரு ஹோம் ஃபார் ஏஜ்ல அதுக்கு காசு கொடுத்து, இல்லை என்ன கண்டுக்கிறாம எத்தனை பேர் மனந் வந்து அழுவாங்க தெரியுமா, பார்த்துருக்கிறேன். Today God is speaking to you. இன்னைக்கு நீங்க செய்றீங்கன்னா யாரோ ஜெபிச்சிருக்கிறாங்க, யாரோ உனக்காக ஆண்டவரோடு போராடி இருக்கிறாங்க, இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. You are saved. Somebody paid for you. But today God is calling you. You are your father and mother is the preparation for you, and now is the time you are the preparation for somebody else. You have to prepare yourself to bless another next generation. It's a time of preparation. God prepares everything for you. ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி சொல்லி மட்டும் முடிக்கிறேன். நிறைய விஷயங்கள் ஓகே, மேபி வருகிற காலங்களில் ஒருவேளை வந்தால் ஷேர் பண்ணுறேன். ஐ டெல் யூ, ஆரம்ப காலத்தில் எங்களுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது எடுக்கும் பொழுது அத்தனை பேருமே குஷ்ரோக பிள்ளைகள் தான். நீங்கள் பார்த்துக்கலாம், டிவியில் பார்க்கலாம், எல்லாமே லெப்பர்ட்ஸ் சில்ட்ரன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்தாங்க பிள்ளைங்கள்லாம், ஆச்சரியமாக இருந்தது. எல்லாம் ஐடி பண்ணுறாங்க, டாக்டர்ஸாக இருக்காங்க. என்னால் அப்படியே கார்ப்பரேட்டில் ஐயோ எங்கேயோ இருக்கிறாங்க. ஆனால் இந்த பிள்ளைங்கள் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா குஷ்ரோக பிள்ளைகள். நான் எடுத்த பிள்ளைங்கள் அவ்வளோ பேர். ஐ ரெண்டட் அ ஹவுஸ். எங்களுக்கு காசு கூட கிடையாது இருந்தாங்க, எல்லாத்தையும் விற்று அந்த வீட்டை எடுத்தோம். ஒன்று சிவன் பிள்ளைங்கள் எல்லாம் கத்தரி செவிப்பாங்க அந்த ஏரியாவில்.
பாலபாக்கம் இதில் ஐ திங்க் அந்த டைமில் தான் நான் பார்த்தேன். திடீர்னு ஒரு நாள் அந்த வீட்டுக்காரர் வந்தார். வந்து கேனாரு, ஆமாம் நீ என்ன ஆஃபனேஜ் என்னமோ அனாதை பிள்ளைங்களுக்கு பண்ணுவேன்னு சொன்னேன், ஆனால் குஷ்டரோகி என் வீட்டில் வச்சுருக்கியாமே அப்படின்னார். யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ்? இட் இஸ் நாட் ஈவன் த காஸ்ட் ஆர் சம்திங் ப்ராப்ளம். த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்ன கேட்டிங்கன்னா அன்டச்சபிலிட்டி, தீண்டாதது. இதெல்லாம் சாபம். இது சாபம். எப்படி என் வீட்டில் இருக்க முடியாது, தூக்கிட்டு போற இல்லையா? அக்ரிமெண்ட் 1 year, ஸ்டில் ஐ ஹாவ் டைம், ஐ cannot. எடுத்துட்டு போற, கொண்டு போற இல்லையா, தூக்கி போடுறேன், give me some time. அந்த வேளையில் எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா நான் இருக்கிற இடம் வேறு ஹைக், ரொம்ப எல்லாம் பெரிய பணக்கார பெரிய ஆட்கள் எல்லாரும் அதுக்காக நேரம் காத்திருந்தாங்க. எப்போ பிரச்சனை வரும்னு காத்திருப்பாங்க, புரியுதா? காத்துக்கிட்டே இருப்பாங்க. டைம் வந்த உடனே வந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து எல்லா ஜாமான்களையும் தூக்கி போட்டு, பிள்ளைங்கள்லாம் தூக்கி போட்டு, எல்லாத்தையும் தெருவில் தூக்கி போட்டு லாக் பண்ணிட்டாங்க. I can go to the court, I have an agreement, but I don't want to go to the court. I want to go to the court of the Lord. Amen. என்னுடைய நீதிமன்றம் அங்கே, என்னுடைய ராஜா அவர் தான் நியாயாதிபதி. ஹல்லேலூயா. நான் ஒன்று அதே இடத்துல இருந்தோம். பாஸ்டர் வின்சென்ட் சாமுவேல் தான் அப்போ என்னுடைய பாஸ்டர். அவங்க எல்லோரும் வந்தாங்க. ஃபாதர், பிள்ளைங்களாம் எடுத்துகிட்டு போகிறோம், எல்லாம் வாங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய், I said, no way. This is not my battle. The battle belongs to the Lord. இது யுத்தம் என்னுடையது அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. அப்போ கூட பாஸ்டர் வின்சென்ட் சொல்லுவாங்க, ஃபாதர் இந்த இடத்துல எல்லாம் ப்ரீச் பண்ணாதீங்க, இது ப்ரீச் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, வாங்க. No, I want to see my God. My God will come. சங்கீதம் 121 சொல்லுது, where shall my help come from? எனக்கோ உதவி ஆண்டவரிடமிருந்து வரும், கர்த்தரிடமிருந்து வரும். இஸ்ரவேலை காக்கிறவர் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. My help will come from my God. Said, my God will come here. 7 நாட்கள் தெருவில் எப்படி இருக்கும், ஃப்ளீ மார்க்கெட் மாதிரி எல்லாம் கிடக்கு. நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, எங்க ராத்திரிலாம் கத்துவீங்களே, இப்போ கத்துங்க. பிள்ளைங்களாம் கத்துவாங்கல்ல, ஹல்லேலூயா, எங்க கத்துங்க, ஹல்லேலூயா, எங்க கத்துங்க, ஹல்லேலூயா. எப்படி இருக்கும்? The battle belongs to God. ஒவ்வொரு முறையும் சொல்லிவிட்டு, ஆண்டவரே இது உம்முடைய யுத்தம், என்னுடைய யுத்தம் அல்ல, அசைய மாட்டேன். மனைவி நானும் டாம அசைய மாட்டான். ஆண்டவரே, திடீர்னு எனக்கு ஒருத்தரை சந்திக்க வேண்டிய வாய்ப்பு இருந்தது. கூப்பிட்டாங்க, போனோம். அங்கே போனால் அவர் எம்ஜிஆருடைய ரைட்டர், அந்த காலத்தில் அவர் தான் டாப் சீஃப் செக்ரட்டரி, இந்த டாப் பொசிஷன் வரும். வீட்டுக்கு போனோம். அங்கே போனால் கொஞ்சம் என் மனைவி பார்த்துட்டு சொன்னா, ஐயோ உள்ளுக்கு போக வேண்டாம், ஏன்னா அவரை பார்த்தாலே நெத்தியில் இவ்வளோ பிடி உடம்பெல்லாம். ஸோ கைண்ட் ஆஃப் இல்லை, போவோம், என்னன்னு கேட்போம். போன உடனே கேட்டார், நீங்கள் தான் அந்த ஃபாதரா அப்படிங்கிற. இந்த பிள்ளைங்கள்லாம் வச்சு, அது அந்த குஷ்டரோக பிள்ளைகள்லாம் வச்சு இப்போ அதில் தெருவில் போட்டிருக்குறாங்க, அதான் நீங்களா அப்படிங்கிற. ஆமாம் அப்படின்னு. ப்ளீஸ் சிட் டவுன் அப்படின்னாரு. ஆனால் அந்த வேளையில் அந்த யாரெல்லாம் இது பண்ணாங்களோ அவங்களும் உட்காந்துருக்காங்க, பஞ்சாயத்தில் எல்லாருமே உட்காந்துருக்குறாங்க. ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் பயம் வேறு, ஏன்னா பின்னாடி என்னை மீட் பண்ண சொன்னார், பாருங்க பார்த்துக்கிட்டே இருந்தேன், நீங்கள் என்னை பார்த்துன்னு பயந்தீங்களே அப்படின்னு. ஆமாம். ஏன்னா திருநூறு இங்கே மட்டும் போடலை, உடம்பெல்லாம் திருநூறு. பயம், ஐயோ இந்த நம்மளை. அதுவும் சீஃப் எம்ஜிஆர், இவர் சதாசிவன் அந்த கல் கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ், அவர் சொன்னார்னா கையெழுத்து எம்ஜிஆர் போட்டாகணும். அப்படிப்பட்ட ஒரு ஆள் சொல்கிறாரு, அவுட் சைட் ஐ எம் அ ஹிந்து, பட் இன்சைட் ஐ எம் அ கிறிஸ்டியன். வாவ் சொன்னாரு. இன்றைக்கு
எம்ஜிஆர் கையெழுத்து போடணும்னா நான் சொன்னால் போட்டு தான் ஆகணும். ஏன்னா ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்க மாட்டார். அந்த ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறேன். ஆனால் காரணம் என்ன கேட்டிங்கன்னா, நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது எங்கள் ஊருக்கு ஒரு மிஷினரி வந்தார். அப்போது நான் விவசாயம், எங்கள் அப்பா கூட விவசாயம் பண்ணி அவர் கேட்டார், என்ன தம்பி இங்கே மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னா. ஸ்கூலுக்கு போகலையா? இல்லை, எங்கள் அப்பாவுக்கு சாப்பாட்டுக்கு இதுதான், அதான் மாடு மேய்ச்சி நான் விடுவேன். இந்த தேசத்தை ஆளுகிறவன்ப்பா, யூ ஷுட் கவர்ன் திஸ் நேஷன், யூ cannot be here. இல்லை, பணம் கிடையாது. கமான். அவர் என்னை எடுத்து படிக்க வச்சு, காலேஜ் படிக்க வச்சு, இன்றைக்கு ஒரு IAS, இன்றைக்கு எம்ஜிஆருக்கு அடுத்து. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தட் மிஷனரி. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தட் மிஷனரி. நவ் யூ ஆர் டூயிங் தட் ஜாப், தட் ஒர்க். இப்போ என்ன சொன்னால் தெரியுமா? எல்லாருக்குமே தெரியும், டிவியிலேருந்து எல்லாருக்கும், தமிழ்நாடு எல்லாருக்குமே தெரியும், சுத்தமான நேர்மையான ஒரு அதிகாரி. 11 வருடமாக ஒரு வீடு கட்டுறார், IAS அதிகாரி. அது எம்ஜிஆருக்கு அடுத்து பக்கத்தில் இருக்கிறார். 10 பைசா லஞ்சம் வாங்காமல் ஒவ்வொரு வருஷமும் சிமெண்ட்டு செங்கல் வாங்கி டெய்லி வந்து அவரே தண்ணி ஊற்றி 11 வருஷம் வீட்டை கட்டுறார். வீட்டை கட்டி முடித்து அதுக்கு இனாகுரேஷன் வரப்போகுது. யாருன்னா எம்ஜிஆர் தான் வரப்போகிறாரு. ஆனால் சொன்னார், 11 வருஷம் நான் அந்த வீட்டை கட்டி ஊஞ்செல்லாம் போட்டு எல்லாம் கிரானைட் அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சது எனக்கோ என் பிள்ளைகளுக்கோ இல்லை, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும். டேக் திஸ் கீ, டேக் திஸ் கீ, ஆக்குபை மை ஹவுஸ். எங்க தெரியுமா? தெருவில் கிடக்கும் பொழுது, அவமானப்படும் பொழுது, ஒருவருடைய உதவியும் இல்லாமல் இருக்கும் பொழுது, வானத்தை நோக்கி கதறி எனக்கு உதவி என் ஆண்டவரிடமிருந்தே வரும் என்று சொல்லுகிற பொழுது, என் ஆண்டவர் he has already prepared a great fish for me. Amazing God. God will prepare a great fish for you. If you love the Lord, if you walk with God, I want to tell you, he will prepare. He has already prepared, but you have to go. You have to be broken. You have to be shameful. மக்கள் மத்தியிலே அவமானப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட வேண்டும். உன்னையே நீ நொறுக்கப்பட வேண்டும். நீ தாழ்மைப்படுத்தப்பட வேண்டும். மற்றவர்கள் முன்பாக உன்னுடைய நேம், யுவர் ஐடென்டிட்டி, யூ ஷுட் லூஸ் இட். தென் யூ கேன் see the great fish. எனக்கு ஆண்டவர் காண்பித்தார். அது ஒரு முறை இல்லை, பல முறை. எப்பெல்லாம் என்னுடைய பெயர் நொறுக்கப்படுகிறதோ, எப்பெல்லாம் என்னுடைய ஸ்தானங்கள் எடுக்கப்படுகிறதோ, அப்பெல்லாம் அதிசயங்கள், சின்ன அதிசயங்கள்ல பெரிய அதிசயங்களை காண்பேன். அதையே இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் சொல்லுகிறார். My God is going to prepare a great fish for you and you will see the miracles in your life. But it's a time that you have to humble yourself. You have to ask God, Lord, it is not a Tarshish, it is a Nineveh, God. I'm ready to go. உமக்கு சித்தம் எதுவோ, நீர் யாரை தேர்ந்தெடுத்து வைத்தீங்களோ அதுதான். நான் தேர்ந்தெடுத்ததெல்லாம் நான் தூக்கி போட்டேன்ப்பா. இப்போ நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். That is the problem. You always say, it's not my agenda, it is not my selection, it is not what I want, but it's God, what you want. இன்றைக்கு யாராவது அப்படி சொல்லுவீங்கன்னு சொன்னா, அப்பா உமக்கு என்ன பிடித்தமோ, நீர் யாரை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறீரோ, நீர் எங்கே அனுப்பணும் வைத்திருக்கிறீரோ அதற்கு நான் தயாராக இருக்கிறேன் சொல்லி பாருங்க, அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. It's not me, it's you, God. நன்றி அப்பா. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு முறை ஜெபிக்கிறேன். I see so many people broken, shame, even financially, shame. They got to the bottom. நாளைக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. வட்டிக்காரன் வந்து நிற்பானே, எப்படி இன்ஸ்டால்மெண்ட் நான் எப்படி பே பண்ணுவேன்? என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாது, எப்படி என் பிள்ளைய பாதியில் நிறுத்துவேன்? என் பிள்ளை MBBS போகணும்னு சொன்னால், ஆனால் எனக்கு சுத்தமாக எதுவும் இல்லாமல் கடைசியில் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலையும் அவமானப்படுது. என் பிள்ளை சொல்கிறாளே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் அம்மாலாம் ஜெபம் பண்ணுவாங்க, நீங்கள்லாம் கிறிஸ்டின்கிறீங்க, என்ன இப்படி ஒரு சிச்சுவேஷன்? தகப்பனே, இந்த வேளையிலே அவர்களோடு பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. You will prepare a great fish for them, God.
Even financially, I know that you are going to release such a big finance, God. ஏன்னா அவங்களுக்கு இன்றைக்கு காசு பணம் சொத்தெல்லாம் உருவிச்ச நீர் ஒருவர் தான்ப்பா, ஒன்றும் சேர்த்து வைக்கல. அவங்க சேர்த்து வச்சிருக்கலாம் கண்ணீர் ஒன்று தான்ப்பா. உங்களுடைய சமூகத்தில் கதறி கதறி அழ தெரியும், கதறி கதறி அழ தெரியும். இது ஒன்று தான்ப்பா மிச்சம். இன்றைக்கு அதற்கு ஒரு பதில் கிடைப்பதற்காக நன்றி அப்பா. தன் பிள்ளைகளை குறித்து கேட்டதெல்லாம், என் பிள்ளை MBBS ஆகிடணும், என் பிள்ளை ரொம்ப PhD பண்ணணும், என் பிள்ளை நல்லா அங்கே ஹை போஸ்டில் இருக்கணும். ஆனால் மனசுக்குள்ள ஒன்று, என் பிள்ளை எங்கள் ஆண்டவரோடு நடக்கணும், எங்கள் ஆண்டவருக்காக நிற்கணும்னு பார்க்குற ஒவ்வொரு தாய்மார் தகப்பனுமாருக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதிங்கப்பா. அடுத்த தலைமுறை எழும்பணும், பிரகாசிக்கணும். ஆனால் இன்றைக்கு அவர்களுக்கு உடைய அன்பு, தகப்பனுடைய அன்பு இன்றைக்கு வரட்டும். தகப்பனை வேதனைப்படுகிற இழந்து போன ஒவ்வொருவரும் ஒரு அதிசயத்தை காணும்படியாக, இது தொடர்பு அல்ல, இது ஒரு உறவாகிற காலமாக மாறுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதிங்கப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். இந்த சபையில ஒரு புதிய ஒரு 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 எழுப்புதல், அசைவு வரும்படியாக ஜெபிக்கிறேன். ஏதோ வந்தோம் போனோம் ஆசீர்வாதம் வாங்கணும் என்று இல்லாதபடி தேசங்களுக்காக கசறுகிற மக்களாக மாற்றுங்கப்பா. முக்கியமாக இந்த இடத்தை வாலிப பிள்ளைங்களால் நிரப்புங்கப்பா. Children ministry, youth ministry is going to be so much anointed and empowered in this place, God. அதை நான் கண்கூடாக பார்க்கிறேன்ப்பா. பிள்ளைங்கள் எல்லாம் அந்த இடத்துல வந்து நிறைஞ்சி கூட்டம் கூட்டமாக நிற்கிறதை நான் காண்கிறேன்ப்பா. வாலிப பிள்ளைகள் எல்லாம் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் காண்கிறதை காண்கிறேன்ப்பா. அப்படியாக அழுது புரளுகிற காட்சியை நான் காண்கிறேன்ப்பா. Worshippers and intercessors and the prophets are going to raise up from this place, God. அது எல்லாம் வாலிப பிள்ளைகள் வழியாக நடக்கிறதை காண்கிறப்பா. இந்த இடத்துல எந்த எம்டி சேர்ஸ் இனிமே இருக்கவே இருக்காதப்பா. இந்த இடத்துல 3 ஆராதனை 4 ஆராதனை நடக்க போகிறதை காண்கிறேன்ப்பா. மாசத்துக்கு ஒரு முறை இரவு பகலாக 24 மணி நேரம் ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை நான் காண்கிறேன்ப்பா. உம்முடைய ஜெப ஆவி, உம்முடைய அக்கினி இந்த இடத்துல இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன்ப்பா. ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போன தாய் மாதா மத்தியில ஒரு புதிய அபிஷேகம் இறங்குவதற்காக நன்றி அப்பா. ஒரு ஹானாவினுடைய கண்ணீரானது ஒரு சாமுவேலுக்கு ஆசீர்வாதமாக மாறியது. ஆனால் சாமுவேலுடைய ஆசீர்வாதம் ஒரு தாவீதுக்கு அபிஷேகமாக மாறியது. அதற்காக நன்றி. ஒரு ஹானாவினுடைய கண்ணீர் கடைசியிலே ஒரு அபிஷேகமாக மாறுவதற்கு நன்றி அப்பா. ஆசீர்வாதம் மட்டுமல்ல, அபிஷேகமாக மாறுவதற்கு நன்றி. அப்படியான ஒரு அபிஷேகத்தை இந்த இடத்துல கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எழுப்புதலிலே இந்த சபையும் தேசத்திலே, இந்திய தேசத்தில் மட்டுமல்ல உலகத்திலே எழுப்புதலிலே இந்த சபையும் சேர்ந்து இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அழைத்தவரே அழைத்தவரே என்னுடையதே ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே என்னுடையதே ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை சேவைகள் என்னை சூழ வந்தாலும் உம்மை பார்க்கின்றேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை உத்தம ஊழியர் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியர் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே அழைத்தவரே என்னுடையதே ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே
புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாம். பதவிகள் பெருமைகள் ஒரு நாள் வேண்டாம். வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாம். பதவிகள் பெருமைகள் ஒரு நாள் வேண்டாம். ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே. அழைத்தவரே அழைத்தவரே என்னுடையதே ஆதாரமே. அழைத்தவரே என்னுடையதே ஆதாரமே. Oh Jesus, what a powerful word. Amen. ஆண்டவர் பேசுவது என்றால் இப்படிதான். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய இருதயத்தை நம்மோடு திறந்து காண்பித்திருக்கிறார். ஆண்டவருடைய சித்தம் என்னது என்பதையும் கர்த்தர் நமக்கு காண்பித்திருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியிலே கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்பதை கர்த்தர் காண்பித்திருக்கிறார். And I tell you, every single word what God has spoken today, it is not just a word. Every single word is a prophetical word. Amen. ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த திருச்சபைக்கும் திருச்சபையில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் கொடுத்த ஒரு தீர்க்க தரிசனங்கள். அல்லேலூயா. அந்த வார்த்தை ரொம்ப ஆச்சரியம். எவ்வளோ பிரசங்கத்தை கேட்டிருந்தாலும் இல்லையா, ஒரு பெரிய மீன், எத்தனை பேருக்கு பெரிய மீன் வேணும்? பெரிய மீன் வேண்டாவா? நல்ல கையை உயர்த்துங்களே. ஆமென். ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. ஓ ஜீசஸ். ஒருவேளை அடித்தளத்தில் போய் படுத்து கொண்டிருக்கலாம் சோர்ந்து. ஒருவேளை உன் வாழ்க்கை பயணத்தில் பல கொந்தளிப்புகள் வந்து கொண்டிருக்கலாம். ஜீசஸ். ஏன் ஒருவேளை ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு கூட நீ சற்றே விலகி போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ நல்லவர். ஆண்டவர் என்ன சொல்லிக்கணும் தம்பி? ஆக்சுவலாக ஒரு யோனா இல்லைன்னா இன்னொரு யோனா, ஒரு காலைப்பு இல்லைன்னா இன்னொரு காலை. இவனுக்கு இந்த கொந்தளிப்பு போதும். எப்படி என் பிரசனத்திட்டு போனவன் மாத்திரமல்ல, படுத்து தூங்குறான் பேர். ஆவிக்கிற வாழ்க்கையில் ஒரு விழிப்பு இல்லை பேர். இவனை வச்சு நான் என்ன செய்வது? தேவையே இல்லை. இந்த கொந்தளிப்பில் ஒரு கொந்தளிப்பை போட்டுன்னு சொல்லி கர்த்தர் விட்டு இருக்கலாம். ஆனால் விடலையே. அப்படி விட்டுருந்தா இன்னைக்கு நம்மளாம் எந்த சமுத்திரத்தின் ஆழத்தில் இருப்போம்னு தெரிஞ்சிருக்காது. அல்லேலூயா. எத்தனையோ முறை தேவ பிரசன்னத்திட்டு ஓடினோம். எத்தனையோ முறை பல கொந்தளிப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்த பொழுதெல்லாம் சோர்ந்து போய் விட்டோம், போய் படுத்து விட்டோம். பட் ஸ்டில் அவர், I love that word. He is a chasing God. அவர் துரத்துகிற தேவன். ஆமென். அவர் துரத்தி கொண்டே தான் இருக்கிறார். இன்னைக்கும் யாரோ சிலரை துரத்தி தான் வந்து இருக்கிறார். அல்லேலூயா. நீ இனிமேல் ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார், நீ ஓட முடியாது. நீ வானத்தை ஏறினால் அங்கேயே நான் வருவேன். சமுத்திரத்தை ஆழத்துல நீ படுக்கை போட்டால் அங்கே என் கரம் பிடிக்கும். நீ ஓட மாத்திரம் நினைக்காத. எங்க ஓடினாலும் அவரோட அன்பும் கயிறு உனக்கு பின்னாடி வந்து கொண்டே தான் இருக்கணும். ஹல்லேலூயா. We are not a traveler. நீ எங்க வேணா ஓடலாம், பட் டெஸ்டினேஷன் அவர் தான். உன் வாழ்க்கையினுடைய டெஸ்டினேஷனை அவர் தான் வச்சிருக்கிறார். ஆமென். நம்முடைய டெஸ்டினேஷனை நம்ம தீர்மானிக்க முடியாது. நீ படிக்கலாம், ஆனால் டெஸ்டினேஷன் உன் லக்கு அவர் கையில தான் இருக்குது. உன் வாழ்க்கையினுடைய எல்லை அவர் கையில கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் உனக்கு பின்னாடி யாரோ சிலருடைய கண்ணீர் இன்னைக்கு உன்னை தாங்கி கொண்டு தான் இருக்கிறது. இந்த உயர்வுக்கு காரணம் அவருடைய கண்ணீர். And I tell you, young people, வாலி பிள்ளைகள் அப்படி எழுப்பி தெலுங்குங்களேன். All the young children, everyone, all the young children, கல்யாணம் ஆனாலும் நீங்கள் சின்ன பிள்ளைகள் இருந்தால் நீங்களும் வாலி பிள்ளைகள் தான்.
And I tell you, today ஆண்டோட வார்த்தை ரொம்ப தெளிவாய் ஆவியானவர் உங்களோடு பேசியிருக்கிறார். Amen. And God has entrusted the future of this nation in your hand. இந்த நின்று கொண்டிருக்கிற உங்களுடைய கரத்துல தான் இந்த தேசத்தினுடைய எதிர்காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். Amen. You know, today you may be an unknown person. இன்றைக்கு நீங்கள் அறியப்படாதவர்களாக இருக்கலாம். ஆனால் உங்களை தேசத்திலே வெளியரங்கமாக்கி நீங்கள் தகப்பன்மார்கள் அநேகருக்கு மாறப்போகிற தாய்மார்களாய் மாறப்போகிற நாட்கள் வந்து கொண்டு இருக்கிறது. You are not ordinary people. அருமையான ஐயாவினுடைய ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 45,000 பிள்ளைகளில் அநேகர் பெரிய 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 அந்தஸ்துகளில் டாப் லெவலில் இருக்கிறாங்க. அவங்கள யார் தெரியுமா? தவறான வழியில் பிறந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. அநாதைகளாய் தெருவில் விடப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க. ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த தெருக்களிலும் முனைகளுக்கு அவர்களெல்லாம் கொண்டு வந்து அவங்களுக்கு இயேசுவை இவர்கள் கொடுத்ததுனால இன்னைக்கு சமுதாயத்தில் டாப் லெவல்ல அந்த அநாதைகளாக எண்ணப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் அவ்வளவு பெரிய காரியத்தை செய்யக்கூடுமானால் அநேக ஆவிக்குரிய பெற்றோர்களுக்கு பிறந்திருக்கிற உங்களை எவ்வளவு அதிகமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், எவ்வளவு அதிகமாய் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். And I tell you today, every word is a prophecy for you. பிள்ளைகளாக உங்களுக்கு உங்கள் எதிர்காலம் இன்னதென்று கர்த்தர் உங்களுக்கு தெளிவாய் காமிச்சிருக்கிறார். நீ படிச்சிருக்கலாம், நீ வேலையில் இருக்கலாம், ஆனால் உன்னுடைய முடிவு, உன்னுடைய டெஸ்டினேஷன் உன் கையில் அல்ல. நீ எவ்வளவு வேணா படி, ஆனால் டெஸ்டினேஷன் ஆண்டவர் கையில் தான் இருக்குது. அதை நீங்க மறந்துடாதீங்க. எங்க ஓடினாலும் சரி, எங்க ஒளிந்தாலும் சரி, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நீ எங்கேயுமே போகவே முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார். கர்த்தர் உங்களை விட்டு விலக போறதே இல்லை. உங்களுடைய ஜெபம் ஒன்று தான் இருக்கணும். இன்னைக்கு ஆண்டு தெளிவாக சொன்னார், உங்க மூலமா தான் எழுப்புதல் வரப்போகுது. ஆமென். நீங்க தான் நீங்க அதை எழுப்புதலுக்கு காரண கர்த்தரா மாற போறீங்க. And God has a greater plan for you people. God has a greater plan. இங்க உட்கார்ந்திருக்கிற இவங்க யாரும் அவங்க வாழ்க்கையில கற்பனையில கூட பார்க்க முடியாத மகிமையான காரியங்களை நின்று கொண்டிருக்கிற உங்கள் மூலமாய் உங்கள் வாழ்க்கையில என் ஆண்டவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. This is not an ordinary word. இது ஏதோ உங்களை உற்சாகப்படுத்த சொல்ற வார்த்தை இல்லை. இந்த பலிபீடத்தில் இருந்து சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் ஆண்டவர்களை கொடுக்கிற தீர்க்க தரிசனம் என்பதை மறந்து விடாது. So never try to go away from the presence of God. எந்த நிலையிலும் ஆண்டோட பிரசன்னத்தை விட்டு மாத்திரம் வெளியில போயிடாதீங்க. தினந்தோறும் பிள்ளைங்க ஜெபிங்க, ஆண்டவரே, Father God, I want your will to be done in my life. என் வாழ்க்கையில என் பிளான்ல வேணாம். நல்லா படிங்க, நல்லா படிங்க, நல்ல சிறந்த நிலையில வாங்க, சிறந்த நிலையில வாங்க. ஆனா முடிவு ஒண்ணு மாத்திரம் செய்ய, முடிவு உங்க கையில தான் இருக்கு. என்னோட டெஸ்டினேஷன் நேரம் தான். என்னை நீங்க மன்னிச்சிருங்க. உம்முடைய சித்தம் என்னவோ அது என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். Let that be your prayer. And I tell you, எனக்கு அருமையான ஐயாவை கர்த்தர் இங்கே கொண்டு வந்தது காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுவது வந்திருக்கிறார். என்ன தெரியுமா? இந்த திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகள் தேசத்தை ஆளுகை செய்வீர்கள். நீங்கள் தேசத்தில் ஆளுகை செய்வீர்கள். தேசத்தில் உயர்ந்த 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 இடங்களிலே கர்த்தர் உங்களை வந்து கர்த்தர் நிறுத்துவார். பாஸ்டர் ஓபேத் அடிக்கடி சொல்லுவாங்க, உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் தேசத்தை ஆளுகை செய்வோம். இதை வந்து கர்த்தர் தம்முடைய தாசனை அவரை கொண்டு வந்து அந்த வார்த்தைகளை எல்லாம் இன்னைக்கு ஆவியானவர் தம்முடைய தாசனை கொண்டு கர்த்தர் உறுதிப்படுத்திருக்கிறார். நீங்கள் யாரும் சாதாரணமானவர்கள் அல்ல. ஒன்னே ஒண்ணுதான், அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருங்க.